ஞானதானோட ஞானதானம் என்ன, அது முறைகள் என்ன, எப்படி பண்ணணும் ஞானதானத்தை? ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஞான உபதேசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு பக்குவப்படுறதாகட்டும், ஞானம் சார்ந்த விஷயங்கள் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரமண மகர்ஷி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரு நிறைய மக்களுக்கு சொல்றது உபதேசம் பண்ணி அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை. அவரோட அதிகபட்ச உபதேசமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா இரு அப்படின்றதுதான். ஆனா அதுதான் ஞானம் அவரோட கண்ணோட்டத்துல. ஆமா, நிச்சயமா. அவரு சொன்ன சும்மா இருன்றது வந்து மனதளவுல சும்மா இருக்கு, எந்த வேலைக்கும் போகாம அந்த சும்மா இரு கிடையாது. சோ இதுல வந்து ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு மாதிரி ஞான உபதேசங்கள் பண்ணிருக்காங்க. இப்ப மகாவதார் பாபாஜி அவரோட ஒரு ஞானம் வந்துட்டு அது ஒரு விதமா இருக்கும். ரமண மகர்ஷியோடது ஒரு விதமா இருக்கும். இப்ப சித்த மார்க்கம் அப்படின்றது அது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அது வந்துட்டு ஒரு ஆணில் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. இப்ப சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் நீ என்னதான் வந்துட்டு மந்திரம் பூஜை புனஸ்காரங்கள் இப்படி என்ன நீ பண்ணாலும் சுழுமுனையில கவனம் வைக்கக்கூடிய ஒரு நிலையை தவிர வேற எதுவுமே வந்து சிறந்த ஒரு பயிற்சி கிடையாது. சோ அதுக்காக தான் நம்ம மனிதர்கள் எல்லாமே வந்துட்டு இந்த பூமியில பிறந்திருக்கோன்றதுதான் வந்து சித்த மார்க்கம். சித்த மார்க்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டும் கூட அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டும் கூட. சோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் ஞானம் அப்படின்ற கேட்டகரி. சோ அந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இப்போ அறியாமையில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. வெறும் வந்து ஸ்கூலுக்கு போறது, காலேஜ் போறது, வேலைக்கு போறது இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இதை தாண்டி இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கு. இனி எல்லாம் வந்து நம்ம பிறவி அப்படின்ற ஒரு இந்த பெரு சுழற்சியில சிக்காம இருக்கணும் அப்படின்றத நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்றீங்க பாத்தீங்களா, அது மூலமா அவங்க ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிறாங்க பாத்தீங்களா, அதுவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானதானம்.